துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள் பார்த்து 1 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பெயர்ச்சி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பலன்கள் காணலாம். துலாம் ராசியில் ராகு பகவானுடைய 2வது நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக 4 பாதங்களும் 2வது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஓரிடத்தில் நிற்காமல் உக்காந்தி வேலை பார்க்காமல் நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய, உடம்பில் சட்டை அழுக்காகக்கூடிய, மண் கிரீஸ் படக்கூடிய வேலை வாய்ப்பு பெரும்பாலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அமையும். சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானுடைய சுப நட்சத்திரம், தேவ கணம் கொண்ட நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்பாவிடம் கோச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் தங்கிறது, வெளியில் போய் ஒரு 2-3 வருஷம் கழித்து மறுபடி வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரியான அமைப்பும் பெரும்பாலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. நல்லா கேட்டுங்க. ஒரு கிரகம் ஒரு ராசியிலேருந்து மற்ற ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது ஒரு ராசி ஒரு ஜாதகனுடைய தலையெழுத்தையே மாற்றிடும். 1 மாத கிரகம் இருக்கிறது, 1.5 மாத கிரகம் இருக்கிறது, 1 வருட கிரகம் இருக்கிறது, 1.5 வருஷ கிரகம் இருக்கிறது, 2.5 வருட கிரகம் இருக்கிறது. ஒரு ராசியிலேருந்து மற்ற ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது தலையெழுத்தையே மாற்றிட்டு போயிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம், யூனிஃபார்ம் சர்வீஸ் தொழில், வேலை, ஆடு மாடு, விவசாய நிலம், சொத்துக்கள் என்று நல்லா வசதி வாய்ப்பாக வாழ வைக்கும். அரசு பதவி, அரசு வேலை, அதிகாரமாக முதலாளியாக மேனேஜராக இருந்து மற்றவரிடம் வேலை வாங்கி மற்றவர்களுக்கு வேலை கொடுக்குற அமைப்பை இந்த செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் ஏற்படுத்துவார். உடல் தேக சுகத்தை கம்பீரத்தை உண்டாக்குவார். சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டுவிட்டார் என்றால் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கடன் வாங்கி கடன்காரனாக வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சிறைசாலையோடு செல்ல வச்சிடும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால் அந்த ஜாதகனுடைய வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் முழு சுப நட்சத்திரமாக சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரமாக இருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதி நேர்மை தவறாமல் கடும் உழைப்பின் மூலம், பேச்சுவார்த்தையின் மூலம், வியாபாரத்தின் மூலம் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்து வரக்கூடிய 1.5 மாத காலம் துலாம் ராசிக்கு 2, 7ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் செவ்வாய் சஞ்சாரம் செய்வார். 9வது வீட்டிலே செவ்வாய் செல்லும் போது அப்பாவோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், அப்பா செய்த தொழிலை, அப்பா செய்த வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் பார்க்கலாம். தொழிலுக்காக, வேலைக்காக, உத்தியோகத்திற்காக அப்பாவுடைய ஐடியா, ஆலோசனை, அறிவுரை, பணங்காசு உதவி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் பெயர்ச்சி முதல்லையே செவ்வாய் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்கிறார். உங்களுக்கு ஆன்மீக பயணம், பாத யாத்திரை, கிரிவலம், இதுவரை போகாத கோயிலுக்கு சென்று வரலாம். கோவில் சார்ந்து, வழிபாடு சார்ந்து, கோவில் திருப்பணிகள் சார்ந்து பணம் காசு செலவாகும். 9வது வீட்டிலே திருவாதிரை நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்கிறார். ராகுவும் செவ்வாயும் பரிவர்த்தனை.
ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது சிலருக்கு வந்து வெளிநாடு மூலம் வெளியூர் மூலம் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கு அதிக வருமானம் உண்டு. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கடந்த 1.5 மாதமாக 8ல் செவ்வாய் இருக்கும்போது சிலருக்கு உடல் வலி வேதனை, உடல்நலை கோளாறுலாம் ஏற்பட்டிருக்கும். ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது உடல்நிலை நன்றாக இருக்கும். உங்களுடைய பயண போக்குவரத்து மிகச்சிறப்பாக இருக்கும். ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், விமான பயணம் கூட சென்று வரத்துக்கான வாய்ப்பு சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. 9வது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள், விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக, நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிப்பு, பாடல், கேமரா, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவு பெயரும் புகழும் எடுக்கலாம். ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது பெரிய அளவு நன்மை உண்டு. குரு நட்சத்திரத்திலே செவ்வாய் பெயர்ச்சி பிற்பாதி குரு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்லும்போது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பணவரத்து கூடுதலாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை, வரன் பார்க்கக்கூடிய அமைப்பு, திருமண நிச்சயம், திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும். துலாம் ராசிக்கு 9வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது அப்பா கூட பிறந்தவர்கள், அப்பா உறவினர்களிடம் நீங்கள் வந்து பணங்காசு கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டிங்கன்னா, பணம் கொடுக்கறது வாங்கிறது அதை சார்ந்த ஒரு சில பிரச்சனை, தீராத பகை விரோதம் வந்து சேர்ந்துடும். இந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. 9வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது உங்கள் காரியமாக உங்கள் அப்பாவோ அல்லது உங்கள் அப்பா காரியமாக நீங்களோ பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி உடல் அலைச்சலை ஏற்படுத்தும். செவ்வாயுடைய 4ஆம் பார்வை 12வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ வந்து வேலை உத்தியோகத்திற்காக பயணங்கள் உண்டு, போக்குவரத்து உண்டு, அதன் வழியில் பணச்செலவுகளும் உண்டு. 12வது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது இரவு நேரத்துக்கு சாப்பிட்டு நேரமாக படுத்துவங்க, இல்லைனா வந்து கண் எரிச்சல், மன அழுத்தம், தலைவலி இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாய் 12வது வீட்டை பார்வை செய்யும்போது பயண போக்குவரத்து மூலம் பணங்காசு செலவாகும். செவ்வாயுடைய நேர் 7ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து நீங்கள் வந்து முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றியாகும். இப்போ வந்து நகை ஆபரணங்கள் வாங்கலாம், 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்கலாம், புதிதாக வீடு கட்டுவதற்கு பிளான் போடலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. செவ்வாயுடைய 8ஆம் பார்வை சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு 4வது வீட்டின் மேல் விழுகிறது. சுகஸ்தானம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இடம் மாறி வேறு வீட்டுக்கு செல்லலாம். பார்த்தீங்கன்னா வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக வேறு வீடு, வேறு இடம் மாறலாம். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 4வது வீட்டின் மேல் விழும்போது சிலர் வந்து வீடோ, வண்டி வாகனங்களோ, சொத்துக்களோ விற்கணும்னு வேலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு நல்ல விலைக்கு விற்றுட்டு வேறு இடம் போய் நல்ல நிலம், சொத்துக்கள், வீடு வாங்கலாம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.